கற்க கசடற இஸ்லாம் எபிசோட் 18. நம்மை சுற்றியுள்ள மலக்குகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்றுக்கிற இந்த பயணத்தில் நான் உங்க ஹைரா. பாப்பா, போன எபிசோட்க்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வஹி, அப்புறம் அந்த மறைவான உலகத்தை பற்றி பேசணும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். மலக்குகள் வஹி மாதிரி பெரிய விஷயங்களுக்கு மட்டும்தானா, இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு பங்கு இருக்கா? அவங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப ஆழமா பங்கு பெற்றிருக்காங்க ஹைரா. நாம நினைக்கிறத விட அதிகமாகவே இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரா அல் இன்ஃபிதார் அத்தியாயம் 82 வசனம் 10லேருந்து 12 வரைக்கும். வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃப்அலூன். நிச்சயமாக உங்கள் மேல் பாதுகாவலர்கள், அதாவது மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணியமான பதிவாளர்கள். நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா அல் காஃப் அத்தியாயம் 50 வசனம் 18ல மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு சொல்லையும் ஒரு மனிதன் சொல்வதில்லை. எந்த ஒரு சொல்லையும் அவர் சொல்வதில்லை. அவரிடம் அதை பதிவு செய்வதற்கு தயார் நிலையில் ஒரு கண்காணிப்பாளர் இல்லாமல் இருப்பதில்லை. அதாவது நாம் ஒரு சொல்ல சொல்றா இருந்தால் கூட அதை கண்ணும் கருத்துமா பதிவு செய்யக்கூடிய கிராமன் காத்திபீன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மலக்குகளை நம்மளை நம்ம நம்ம கூடவே அல்லாஹ் வச்சிருக்கான். அப்போ நம்ம பேசுற ஒவ்வொரு சின்ன விஷயமும் எழுதப்படுதா பாப்பா? ஆமாம், நாமளே மறந்து போன சின்ன சின்ன விஷயங்கள் கூட எழுதப்படும். அதனால தான் அந்த பயம் ஒருத்தரை ரொம்ப கவனமாக இருக்க வைக்கும். மலக்குகள் நம்மள பாதுகாக்கவும் செய்வாங்களா? கண்டிப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 11ல் லஹு மா ஆக்கிபத்தும் மிம் பைனி யதைஹி வமின் ஹல்ஃபிஹிம். அதாவது அவனுக்கு முன்னாலும் பின்னாலும், அதாவது மனிதர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் அவனை கண்காணிக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வயுர்சிலு அலைக்கும் ஹஃபதத்தன். அவன் தன் அடியார்கள் மேல் அதிகாரம் உள்ளவன். உங்கள் மேல் அவன் பாதுகாவலர்களை, அதாவது மலக்குகளை அவன் அனுப்புகிறான். இது சூரா அல் அன்ஆம்ல அத்தியாயம் 6 வசனம் 61ல் இருக்குது. அப்போது அல்லாஹுடைய உத்தரவுப்படி மலக்குகள் நம்மளை எப்போதுமே பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ மலக்குகள் எப்பவும் நம்மள சுத்தி இருக்காங்க. ஆமாம், எப்படி ரேடியோ வேவ்ஸு மற்ற விஷயங்கள்னால் நம்மளை சுற்றி இருக்கோ, நம்மளையும் அறியாமல் மலக்குகள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களுடைய தொகையை காட்டிலும் மலக்குகளுடைய தொகை ரொம்ப அதிகம். ஏன்னாக்கா மினிமமாக ஒரு மனிதனுக்கு ஒரு 3 மலக்குகளாச்சும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கிராமன் காத்திபீன், அதாவது உன்னுடைய நற்செயல்களையும் தீய செயல்களையும் எழுதக்கூடிய மலக்குகள் உன்னுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான மலக்கு இருக்கார். அவர் தான் ஏஞ்சல் ஆஃப் டெத், அதாவது நமக்கு மரணத்தை விளைவிக்கக்கூடிய அந்த மலக்கு. அந்த மலக்கு 24 மணி நேரமும் டெய்லி அல்லாஹ்கிட்டேருந்து எப்போ உத்தரவு வரும், எப்போ அவருடைய வேலையை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கார். அப்போ எப்போவுமே ஒரு மனிதனுக்கு மினிமம் ஒரு 3 மலக்குகளாச்சும் சுற்றி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நமக்காக துவா செய்கிறதுக்காகவும் நம்மளை சுற்றி மலக்குகளை இருக்க வச்சுருக்கான். அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா அல் காஃபிர் அத்தியாயம் 40 வசனம் 7வது வசனத்தில் வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக, மூமீன்களுக்காக அவர்கள் மன்னிப்பு கோருகிறார்கள். யாருன்னா மூமீனாக இருக்காங்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்காகவே
நிறைய மலக்குகள் வந்து அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கான். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா அல் அஹ்ஸாப் அத்தியாயம் 33 வசனம் 43ல ஹுவ அல்லதி யுசல்லி அலைக்கும் வ மலாயிகத்து, அவன்தான் உங்கள் மீது அருள் புரிகிறான், அவனுடைய மலக்குகள் உங்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள். அது கேட்கறதுக்கே ரொம்ப ஆறுதலா இருக்கு பாப்பா. நிச்சயமா உலகத்துல யாரும் உன்னை நினைக்காத நேரத்துல கூட அல்லாஹ் உன்னை நினைக்கிறான். அவனுக்காக மலக்குகள் வந்து உனக்காக துவா செய்கிறாங்க. மலக்குகள் எப்பவும் அல்லாஹ் வணங்கிட்டே இருப்பாங்களா? ஆமா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யுசப்பிஹூனன் யுசப்பிஹூன அல் லைல வன் நஹார லா யஃப்துரூன், அவர்கள் சோர்வடையாமல் இரவும் பகலும் அவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். இது சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 20ல் வந்து அல்லாஹ் வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அப்போது நாம் எப்படி தொழுகிறோமோ, நாம் எப்படி துவா கேட்குறோமோ, அந்த மாதிரினா மலக்குகள் வந்து ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம், இல்லை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து டயர்ட் ஆகிட மாட்டாங்க. அவங்க டயர்லெஸ்லி, அவங்களுக்கு சோர்வே கிடையாது. அவங்க அல்லாவை அனுதினமும் வந்து துதிச்சுக்கிட்டே இருந்து இருப்பாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 19ல் வலஹு மன் ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்தி வமன் இன்தஹு லா யஸ்தக்பிரூன், அவனிடம் அல்லாஹ்விடம் இருப்பவர்கள் அவனை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் பாப்பா? அங்கேயும் மலக்குகள் இருப்பாங்களா? இருப்பாங்க. கபூரில் நம்மளை அடக்கம் செஞ்சதுக்கப்புறம் 2 மலக்குகள் வருவாங்க. அவங்க நம்மள்ட்ட 3 கேள்விகளை வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது? மன் நபியுக, உன்னுடைய நபி யார்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது அபூதாவுதில் 4753வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு நான் யாரெல்லாம் அல்லாஹுவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் வந்து நம்பி இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றி நல்லவர்களாக இறக்குறாங்களோ அந்த மூமீன்களுக்கு இந்த கேள்விகள் ரொம்ப லேசாக இருக்கும். அவங்க லேசான முறையில் இதுக்கு பதில் சொல்லிடுவாங்க. யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பாமல் அல்லாஹுக்கு அநீதி செஞ்சுருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கடவுளாக வந்து ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அவர்களால் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதற்கு ஏற்ற தண்டனை வந்து அந்த கபூர்லேயே வந்து கிடைக்கிற மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவான். அப்போ கடைசியில சொர்க்கத்துல கூட மலக்குகள் நம்மள வரவேற்பாங்களா? ஆமாம். அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான். சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 23 24ல் வல் மலாஇகத்து யதுஹுலூன அலைஹிம் மின் குல்லி பாபின் சலாமுன் அலைக்கும், மலக்குகள் சொர்க்கத்துடைய ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் அவர்களிடம் நுழைந்து உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இத கேட்கும்போது யாரோ நம்மள கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கு. அதே சமயம் ஒரு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரியும் இருக்கு. கரெக்டாக சொன்ன ஹேரா. மலக்குகளை பற்றி புரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும், கவனமாக இருக்க வைக்கும், ஒரு பெரிய நம்பிக்கையும் தரும். மறைவான உலகம் இப்போ ரொம்ப நெருக்கமா தெரியுது பாப்பா. அடுத்து இன்னும் ஆழமாக வந்து இந்த விஷயங்களை பார்க்கலாம். போர்க்களத்தில் மலக்குகள் எப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை எப்படி மலக்குகள் கொண்டு வருவாங்க, வஹி கொண்டு வந்த அந்த பயணங்களை பற்றியும் வந்து படிப்படியாக வந்து நாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது ஹைரா. இஸ்லாத்தை கத்துக்கிற என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.